அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல லாஸ்ட் 4 மந்த், அதாவது அடுத்த வர இருக்கிற 4 மாதம் நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ், ஒரு டீடைல் ப்ரெடிக்ஷனை இந்த பதிவுல நான் கொடுத்திருக்கேன். இதுல வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான ஒரு கம்ப்ளீட் கைடு இந்த பதிவுல இருக்கு. நம்மளுடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னம் இது ரெண்டுக்கும் இந்த 4 மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பதிவை முழுமையா பாருங்க. மேலும் இந்த பதிவுல டைம் லைனும் நான் சேர்த்தே கொடுத்திருக்கேன். ஒரு மாதத்துக்கும் தனித்தனியா டைம் லைன் கொடுத்திருக்கேன். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மந்த்துக்கான தனித்தனி டைம் லைன் நான் உங்களுக்கு கிளியரா கொடுத்திருக்கேன். ஸோ முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எந்த மாதத்தை பார்க்கணுமோ அந்த மாதத்தை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ஜென்மஸ்தானத்துல ராகு, ஜென்ம ராகுவா டிராவல் பண்றாரு. குரு பார்வையில ராகு பகவான் டிராவல் பண்றதுனால அது மேஜரா ட்ரபிள கொடுக்கல. இருப்பினும் வந்து கும்பத்துக்கு வந்து பார்த்தோம்னா இப்ப நிறைய குழப்பம் இருக்கும். அதை வந்து ஜென்ம ராகு டிஃபால்ட்டா கொடுத்துரும். எதை பண்றதுன்னு ஒரு புரிதல் இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். சரி, ஓகே, ஏதோ ஒரு பாதையில பயணிப்போம், என்ன நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கும். இப்போ கும்பத்துக்கு பரவாயில்ல. கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இப்ப கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் சூழ்நிலைகள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை. கடந்த அளவுக்கு இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் குறைஞ்சிருக்கு. இப்போ ஜென்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ராகு பாதிப்பை கொடுக்கல, பெரிய அளவுல கொடுக்கல, குரு பார்வையில இருக்கிறதுனால. அடுத்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம், பாத சனி நடந்துட்டு இருக்கு. 7.5 சனியுடைய கடைசி கட்டத்துல இருக்கும். அதுல இப்ப பாத சனி நடந்துட்டு இருக்கு. பாத சனி இப்ப வக்ர சனியா இருக்கிறதுனால அது பெருசா பிரச்சனையோ குழப்பத்தையோ கொடுக்கல. இருப்பினும் ராசிநாதன் வக்ரம் ஆகிறது குற்றம் தான். அது வந்து குழப்பத்தை அதிகமா நம்முடைய மைண்ட்ல மாத்தி மாத்தி கொடுக்குதுங்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனா இப்போ வக்ரமா 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலி ரீதியா இருக்கிற ட்ரபிள் எல்லாம் குறையுது. அதுல 2ஆம் அதிபதி வலுத்த நிலையில 5ஆம் இடத்துல இருக்காரு. அதுவும் நமக்கு பாசிட்டிவ் தான். அதுல 2ஆம் இடத்துல சனி மேஜரா ட்ரபிள் கொடுக்குற சிச்சுவேஷன்ல இல்ல. அதை நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பலம் பொருந்திய காலகட்டம். பஞ்சம ஸ்தானத்துல குரு 2-11 ஒரு கிரகம் குரு பகவான். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அடுத்து 6ஆம் இடத்துல சுக்கிரன். பொதுவா சுக்கிரன் 6ல வந்து பெருசா ஃபேவர் பண்றது இல்ல. சில நிலைகள்ல ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கிறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு யோகாதிபதியா வந்துருவாரு. அதாவது 4-9 ஒரு கிரகமாக சுக்கிர பகவான் வந்துருவாரு. அவர் போயிட்டு 6ல இருக்கிறது குற்றம் தான். அடுத்து 7ஆம் இடத்துல சூரியன் புதன் கேதுடைய காம்பினேஷன். 7ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 7ல இருக்கிறது நல்லது. கேது அந்த இடத்துல இருக்கிறது குற்றம். புதன் அஷ்டமாதிபதி 7ல போய் அமர்றது குற்றம். இருப்பினும் 7ஆம் அதிபதி வலுத்த நிலையில இருக்கிறதுனால அதுவும் நமக்கு ஓரளவுக்கு சுபத்துவமான வளர்ச்சி கொடுக்கும். அடுத்தது 8ஆம் இடத்துல செவ்வாய் போய் 8ல இருக்கவே கூடாது. அஷ்டமத்துல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் வீக் பண்ணும். குறிப்பா ஹெல்த் ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை பண்ணும். அதை உங்களுக்கு நான் அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் கரெக்டா 13ஆம் தேதி செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3-10 ஒரு கிரகமா வருவாரு. அதாவது முயற்சி ஸ்தானாதிபதி பிளஸ் வந்து ஜீவனாதிபதி. அவர் போயிட்டு 9ஆம் இடம் பாகிய ஸ்தானத்துல அமர்றது யோகமான அமைப்பு தான். ரொம்ப நல்ல அமைப்பு. 13ஆம் தேதிக்கு மேல செவ்வாயுடைய நகர்வு நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அதனை தொடர்ந்து கரெக்டா 13ஆம் தேதியே புதனுடைய பயிற்சியும் இருக்கு. புதன் வந்து நம்முடைய அஷ்டமஸ்தானத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. 8ஆம் அதிபதி 8லேயே ஆட்சி உச்சம் மூல திரிகோண நிலையை அடைகிறாரு. 8ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் ஆகுறதுலாம் சிறப்பு கிடையாது. இருப்பினும் பரவாயில்ல, எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடும். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலையை இந்த மற்ற கிரகங்கள் நமக்கு கொடுக்குது. அடுத்தது வந்து 14ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுக்கிரன் வந்து 7க்கு வரதுலாம் நல்லதுதான். ஆனா கேதுவோட காம்பினேஷன் ஆகிறது குற்றம். இருப்பினும் பரவாயில்ல. அதாவது 4-9 ஒரு பாகிய ஸ்தானாதிபதி 14ஆம் தேதிக்கு மேல கேந்திர ஸ்தானத்துக்கு வருது நமக்கு நல்லதை பண்ணும். பெருசா நெகட்டிவ் பண்ணிடாது. அடுத்தது நம்ம பாக்குறது கரெக்டா 16ஆம் தேதி மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு வராரு. சோ இதுதான் இந்த செப்டம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல ராகு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த காம்பினேஷன்ல வருது. முதலாவது உங்களுடைய யோசனை, உங்களுடைய சிந்தனை இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். குழப்பத்தன்மையில இருப்பீங்க. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. எதை நோக்கி பயணிக்கிறதுன்னு ஒரு புரிதல் இல்லை. ஏதோ ஒரு நம்பிக்கையில பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா எதை நோக்கி பயணிக்கிறோம்னு தெரியல. அந்த மாதிரியான ஒரு மனநிலை கும்பத்துக்கு இப்ப நிலவலாம். இந்த மைண்ட் செட் இப்ப இருக்கலாம். இப்போதைக்கு மைண்டை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓவரா உங்களை யோசிச்சு குழப்பிக்காம ஜஸ்ட் இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. சோ அதுக்கு
இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. மைண்ட கொஞ்சம் நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். ஓவரா யோசிச்சு பிரஷர் பண்ணிக்க கூடாது. அதே மாதிரி இப்ப மாற்றத்தை நோக்கிய ஒரு மனநிலையை இந்த செப்டம்பர் மந்த் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு கொடுக்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு, அவசர மாற்றங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இருக்கிறத மூவ் ஆன் பண்றதுக்கு பாசிட்டிவா இருக்கு. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ண வேண்டாம். அப்படியே நீங்க முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் எடுக்கணும்னா கரெக்டா 13ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை வச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். அதே போல இப்போ வந்து நம்மளை பற்றிய கவலை கொஞ்சம் அதிகரிக்கும். நம்முடைய ஹெல்த், நம்மளுடைய மன ஆரோக்கியம், நம்முடைய ஃபியூச்சர் இப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சுய ஆர்வம், சுயம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அது சார்ந்த சிந்தனைகள்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை இந்த மாதம் வந்து அந்த யோசிக்கிறதுக்கான அந்த ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஓவரா குழப்பிக்க கூடாது. மைண்டை கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. சோ நீங்க அப்படி தெளிவடைந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கொடுத்துரும். அடுத்து 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பிடிவாத குணத்தை கொடுக்கும். அதாவது வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து நல்லது சொல்றதை எடுத்துக்க மாட்டீங்க. யாராச்சும் ஒருத்தவங்க கெட்டது சொன்னா அதை டக்குன்னு ரிசீவ் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட். அதுல மத்தவங்க என்ன சொன்னாலும் அப்படியே நம்பி அதை செய்ய வேண்டாம். உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு நல்லதுதான் சொல்றாங்களா அப்படிங்கறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த நேரத்துல நல்லதெல்லாம் கெட்டது மாதிரி தெரியும், கெட்டதெல்லாம் நல்லது மாதிரி தெரியும். அதனால உங்களுக்கு யாராச்சும் அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா அவங்க என்ன நோக்கத்துல கொடுக்குறாங்க, உங்களுக்கு நல்லது நினைச்சு கொடுக்குறாங்களா அப்படிங்கறத கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிட்டு அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் சொல்றதையும் கண்மூடித்தனமா நம்பி ஏமாற வேண்டாம். அதை நான் வந்து கும்பத்துக்கு கொடுக்குற ஒரு தனி அவேர்னஸ். அடுத்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பிடிவாத குணம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ராசிநாதன் வக்ரமானாலே பிடிவாத குணம். மத்தவங்க சொல்றத அவ்வளோ ஈஸியா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு மனநிலை இருக்கும், நீங்க அதை நோக்கி தான் பயணிப்பீங்க. இந்த பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிட்டா, நல்லவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை மதிச்சு அதை நீங்க காதுல ஏத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சி இந்த மாதத்தை கொடுத்துரும். அடுத்தது 2ஆம் இடத்துல சனி வக்ரமா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில இருந்த பிரஷரான அமைப்பு குறையும். குடும்ப சூழ்நிலையில இருந்த ஏற்றத்தாழ்வுகள் குறையும். குடும்பத்துடைய அந்த தேவைகள்லாம் குறையும். குடும்பத்துல இருந்த கண்ணா பின்னான்னு இருந்த அந்த செலவுகள்லாம் குறையும். இப்ப ஃபேமிலி ரீதியா ஒரு சப்போர்ட், குடும்பத்துல ஒரு அமைதி, வாக்குவாதங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சி ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒன்னு சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எனவே குடும்பத்துல ஓரளவுக்கு சுபத்துவ மாற்றங்கள், குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், சுப மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. 2ல சனி வக்ரமா இருக்கிறதுனால சில நிலைகள்ல பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா, நம்ம கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்றது அவசியம். வார்த்தைகள்ல கவனமா இருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. ஒரு விஷயம் நான் பண்ணி தரேன்னு வாக்கு கொடுக்காதீங்க. அதை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவீங்க. 2ஆம் அதிபதி வலுத்திருக்காரு, எப்படியோ காப்பாத்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் கொஞ்சம் சிரமப்பட்டு காப்பாத்துற அமைப்பு வரும். அதனால யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம். ஃபேமிலி ரீதியா இருந்த குழப்பம் குளறுபடிலாம் நிவர்த்தி ஆகுது. அதை இந்த மாதத்துல நான் பாசிட்டிவா பாக்குறேன். செவ்வாயுடைய பார்வையில 2ஆம் இடம் இருந்தாலும் மேஜரா இந்த மாதத்துல ட்ரபிள் கொடுத்துறாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே நமக்கு பாசிட்டிவா மாறிடும். அதனால குடும்பத்தோட சப்போர்ட் இந்த மந்த்ல நமக்கு பரிபூர்ணமா உண்டு. அடுத்தது இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடம் 8ஆம் இடம் தொடர்ந்து ஆக்டிவ்லயே இருக்கு. அதனால திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதத்துல ஒரு சில பாசிட்டிவ் சைன்ஸ் எல்லாம் இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஆனா அது ஒரு மாதிரி குழப்பம், தடை, தாமதத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள், அந்த முயற்சி சார்ந்த விஷயங்களை ஒரு விரக்தி தன்மையை கொடுத்துருக்கும். ரொம்ப நாளா ட்ரை பண்ற ஒரு நல்ல ஜாதகம் அமைய மாட்டேங்குது, ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் ஒரு விரக்தி மனநிலையிலே இருப்பாங்க. எல்லாம் கூடி வரப்ப பொருத்தம் இல்லாம போயிடுது. பொருத்தம் இருக்கிறப்ப மத்தவங்க வந்து அப்ரோச் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு மாதிரி ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு திருமண முயற்சிகள்ல இருக்கும். ஆனா பரவாயில்ல, இந்த மாதத்துல 13ஆம் தேதிக்கு மேல நீங்க முயற்சி செய்யும் பொழுது சுப செய்திகள் தடை தாமதத்தோட கிடைக்கும். பரவாயில்லங்கிற அமைப்புல இருக்கு. அடுத்தது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கடந்த காலகட்டத்தில் ஒரு மாதிரி கசப்பான நினைவுகள் அதிகமாக கொடுத்துருக்கும். மேக்சிமம் நிறைய பேருக்கு ஃபேவரா இருந்திருக்காது. அதே மாதிரி 1 and 7ல ராகு கேது இருக்கும் போது வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கிறது. ஒரு சிலர் தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல கூட போய் இருப்பாங்க. வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து சில பேர் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல வாழ்க்கை துணையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நீங்க வாழ்க்கை துணையோட நீங்க ஒற்றுமையா இருக்கீங்கன்னா 2 பேருக்கும் கருத்து போராட்டத்தை ஹெவியா கொடுத்துரும். அதே மாதிரி வாழ்க்கை துணையை உடல் ஆரோக்கியத்திலே ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துரும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, சூழ்நிலைகள் கொஞ்சம் பரவாயில்ல. ஆல்ரெடி நீங்க ஏதாச்சும் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இப்போ ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை வந்து கொஞ்சம் பயன்படுத்திக்கணும். பழைய விஷயங்களை திரும்ப திரும்ப அசை போட்டு மறுபடியும் வந்து வீக்கான சூழ்நிலைக்கு போக வேண்டாம். இப்போ பிரிந்தவர்கள்லாம் ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள், குளறுபடிலாம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா சில மாற்றங்கள் இருக்கு. இருப்பினும் அது மேஜர்
மேஜரா அந்த மாதிரி ட்ரபிள் கொடுக்கல. கரெக்டா 16ஆம் தேதிக்கு மேல 7ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு அல்ல வாழ்க்கையினுடைய உடல் ஆரோக்கியத்தை இந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணும். சில இயற்கையான கருத்து போராட்டங்கள்லாம் நிலவும். கொஞ்சம் அனுசரிச்சு போயிடுறது நல்லது. ஆனா பரவாயில்ல. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டத்தோட ஒப்பிடும்போது இந்த மாதம் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா இருக்கு. பரவாயில்ல. அந்த அமைப்புல இருக்கு. ஆனா எலியும் பூனையுமா இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். அது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல. இன்ஃபேக்ட் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல உங்களுக்கு தசா புக்தியும் வீக்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி கசப்பான நினைவுல டெஃபினட்டா கொடுத்திருக்கும். மோஸ்ட்லி 2 பேருக்கும் ஒத்து போகாத அமைப்பு இருக்கும். நல்லா கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போயிடுறது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சகிப்புத்தன்மை இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகமா தேவை. அமைதியா நம்ம டிராவல் பண்ணிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. அது நமக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். உணர்ச்சி வசப்பட்டோம்னா அந்த இடத்துல சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். திருமண முயற்சியில இருக்கிறவங்க பொருத்தம்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ராகு கேது 1 and 7ல கிராஸ் ஆகும்போது பார்த்தோன்னா கோச்சார ரீதியா கிராஸ் ஆகும்போது மேக்ஸிமம் பொருத்தம் இல்லாத ஜாதகத்தை அதிகமாக கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பார்க்குற பொருத்தம்லாம் ஒன்றும் ஒத்து வராத மாதிரியே இருக்கும். ராகு தோஷம் உள்ள ஜாதகமா வரும். அதெல்லாம் அந்த பொருத்தம்லாம் கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது. உங்களுக்கு எது மேட்சா இருக்குமோ அந்த ஜாதகத்தை மட்டும் பொறுத்துங்க. அதுதான் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். மோஸ்ட்லி இந்த டைமிங்ல திருமண முயற்சிகள்லாம் நம்ம தள்ளி வைக்கிறது நல்லது. இல்ல உங்களுக்கு ஏஜ் கடந்து போயிட்டு பண்ணிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல, இப்பதான் உங்களுக்கு தசா புக்தி வந்து உங்களுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீ அந்த முயற்சிகளை பண்ணி அதுல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாம். இருப்பினும் கொஞ்சம் பொருத்தத்துல கொஞ்சம் சரியா கவனிச்சுக்கிறது நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள், நட்பு வட்டாரம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உதவிகள் கிடைக்கும். இருப்பினும் அவர்களுடைய அனைத்து விஷயத்திலையும் நீங்க கவனமா இருக்கணும். யாரையும் முழுமையா நம்பி மாட்டிக்க கூடாது. இந்த நேரத்துல வந்து யாரு எப்போ வந்து பின்வாங்கவங்கன்னே தெரியாது. அல்ல யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம். நண்பர்களால உதவி உண்டு, ஆனா முழுமையா நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கோங்க. உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. அஷ்டமத்துல செவ்வாய் வந்தாலே உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி தொய்வு நிலையை கொடுத்துருது. தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்பை கொடுத்து ஒரு மாதிரி வெறுப்பு உணர்வை கொடுத்து ஹெல்த்தை கொஞ்சம் வீக் பண்ணும். அதனால ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை எடுத்துக்கோங்க. குறிப்பா வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், உடைய கழிவு நீக்க உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், மர்ம உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தலை, முகம் இதுல கொஞ்சம் தனி அக்கறை எடுத்துக்கணும். இதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் வரலாம். அடிக்கடி தலைவலி வரதெல்லாம் அந்த மாதத்துல இருக்கும். அதாவது தலைவலி பிரச்சனை, தலை சார்ந்த முகம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி 8ல செவ்வாய் இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா உடல் சோர்வு அதிகமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு விஷயம் ட்ரை பண்றோம், அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு, டக்குன்னு ஒரு விஷயம் கிளிக் ஆக மாட்டேங்குதுங்கிற அந்த தடை அமைப்பை கொடுத்து மனசை சோர்வடைய வைக்கும். அதனால நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. தூக்கம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெமடியா இருக்கும். நல்லா தூங்குனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு புதுசு ஐடியாஸ்லாம் கிடைக்கும். நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க, மைண்டை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கோங்க, ஆக்டிவா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இப்போ வந்து சோம்பேறித்தனம் கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரியே ஒரு மாதிரி மன உணர்வுகளை கொடுக்கும். ஸோ அதை நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. மாதத்தோட செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகத்துல எந்த மாற்றமும் எந்த சேஞ்சஸும் வேண்டாம். இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. ஹை ரிஸ்க் எதுலயும் எடுத்து மாட்டிக்க வேண்டாம். ஆனா செகண்ட் ஹாஃப் அதாவது 13ஆம் தேதிக்கு மேல 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, கர்மாதிபதி தர்மஸ்தானத்துல இருக்கிறதெல்லாம் யோகமான அமைப்பு. குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்பு. அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல தொழில் உத்தியோகத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் விலகும். தொழில் உத்தியோக ரீதியா வளர்ச்சி, சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது செகண்ட் ஹாஃப்ல கிடைக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இந்த மாதத்துல கரெக்டா 13ஆம் தேதிக்கு மேல அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி உத்தியோகத்துல ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவுமே இந்த மாதத்துல 13ஆம் தேதிக்கு மேல பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவா இருக்கும். அடுத்தது தொழில் உத்தியோகம் ரீதியா பொருளாதார வரவு அற்புதமா இருக்கும். பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது. ஆனா செலவு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகும். நீங்க நினைக்கிறத செய்ய முடியும், நினைக்கிற விஷயங்களை வாங்க முடியும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும். பொருளாதாரம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணும். மேஜரா கஷ்டத்தையோ கவலையோ இந்த மாதம் கொடுக்கல. பொருளாதாரம்லாம் ஓரளவுக்கு ஸ்டேபிளா வருது. ஸோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ், மாணவிகளை பொறுத்த வரைக்கும் 7, 8ஆம் இடத்துல சூரியன் புதன் நினைவு, புதனாதித்ய யோகத்தை அற்புதமா ஆக்டிவேஷன் பண்ணும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா தொய்வு நிலைகள் இருக்காது. படிப்பு சார்ந்த வகையில மாணவிகள் கொஞ்சம் நல்லா மும்முரமா டிராவல் பண்ணுவாங்க. ஆனா என்ன, மாணவிகள் குழப்பத்திலையும் அடிக்கடி அந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த கவனச்சிதறலையும் ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு. சோ அதை மட்டும் மாணவிகள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதம் வந்து பாசிட்டிவாவே அமையும். ஓவரால் அந்த செப்டம்பர் மந்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டில செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து 9ஆம் அதிபதி சுக்கிரன் போயிட்டு 7ஆம் இடத்துல டிரான்சிட் ஆகி 7ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல டிராவல் பண்ணுவாரு. கேதுவோட இணையறது குற்றமாக இருந்தாலும் பரவாயில்ல, கேந்திரத்தில் இருக்கிறதுனால அது நல்லதுதான். அடுத்தது வந்து 10ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல, சோ அந்த காம்பினேஷனும் நல்லா வருது. குருவுடைய பார்வை சுபத்துவப்படுது கூடுதலா. குரு பகவானுடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதனால வந்து இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் காட்டிலும் செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல நீங்க என்ன நினைச்சாலும் அதை செயல்படுத்தலாம். உங்களுடைய முயற்சிகள் தடை இல்லாம அது பாசிட்டிவான ரிசல்ட்டை நோக்கி பயணிக்கும். வாழ்த்துக்கள்.
இப்போது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த அக்டோபர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அக்டோபர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல டிராவல் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே ராகு பகவானுடைய சஞ்சாரம். இந்த மாதத்துல முதல் 18 நாள் ராகுவால மேஜரா ட்ரபிள் எதுவும் இருக்காது. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம், அதுவும் பெருசா குற்றமா இல்ல. அடுத்து நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவானுடைய அந்த சஞ்சாரம் பாசிட்டிவா தான் இருக்கு. ஆனா அந்த மாதத்துல குரு வந்து ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சஸ் பண்றாரு. அதாவது வந்து நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு கரெக்டா 18ஆம் தேதி அதிசாரமா பயிற்சி ஆகுறாரு. 6ஆம் இடத்துல போய் உச்சம் ஆகுறாரு. சோ இது நான் கொஞ்சம் குற்றமா பாக்குறேன். இயற்கை சுப கிரகம் அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல அமர்றது அவ்வளவா சிறப்பு இல்ல. ali நமக்கு வந்து 2-11 ஒரு முக்கியமான பிளானட் அவர் போய் 6ஆம் இடத்துல அமர்றது சில நிலைகள்ல ஏற்றத்தாழ்வுகளை பண்ணும். அதை நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் புதன் காம்பினேஷன் மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். இல்ல புதன் வந்து ஆட்சி உச்சம் மூலதிரிகோண நிலையில இருப்பாரு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா செவ்வாய் நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு. இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வை பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதியே பார்த்தோம்னா புதனுடைய பயிற்சி. புதன் வந்து அஷ்டமாதிபதி 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அதே போல வந்து சூரியன் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 17ஆம் தேதி தான் வந்து நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு. 7ஆம் அதிபதி நீச்சம் 9ஆம் இடத்துல பாகியஸ்தானமா இருக்கிறதுனால பரவாயில்லன்னு நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் 7ஆம் அதிபதி நீச்சம் ஆக கூடாது. அடுத்தது நம்ம பாக்குறது 8ஆம் தேதி மாதத்தோட பிகினிங்லயே பார்த்தோம்னா சுக்கிரன் வந்து நீச்சம் ஆகுறாரு. சுக்கிரன் வந்து நமக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு. யோகமான கிரகங்கள் எல்லாம் வீக் ஆகுது. ரொம்ப முக்கியமான பிளானட்ல அந்த மாதத்துல வீக் ஆகுது, நீச்சம் பலம் இழக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 24ஆம் தேதி புதன் மீண்டும் பயிற்சியாகி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அதே போல வந்து 27ஆம் தேதி செவ்வாய் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகுறாரு. இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போது இந்த மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிளானட்லாம் நீச்சம். குருவும் அதிசார பயிற்சியில நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு. எனவே குழப்பத்தன்மை அதிகரிக்கும். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றது. ஜென்மத்துல இருக்கிற ராகு இப்போ ஃப்ரீயா கேம் ஆடும். அதுலயும் வந்து ராகு வந்து கும்பத்துல வலிமை அடைவாருங்கிற ஒரு விதியும் வருது. அதுல வலிமையான கெடுபலன்களை ராகு ஜென்மத்துல இருந்து கொடுக்கும். தலை முகம் இது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும். அதிகமா யோசிக்கிறத குறைச்சிடணும். ராகு வந்து ஜென்மத்துல இருந்து ஓவரா திங்க் பண்ண வைக்கும். அடிக்கடி குழப்பத்திலேயே சிக்கிக்க வைக்கும். தெளிவா ஒரு முடிவு எடுக்க முடியல, தெளிவா ஒரு பாதையை கண்டுபிடிக்க முடியலங்கிற ஒரு குறையே இது கொடுக்கும். அதனால மைண்ட கொஞ்சம் தெளிவா வச்சுக்கோங்க. மற்றவர்கள் சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. யாரு நமக்கு நல்லதுக்கு சொல்றா, யாரு கெட்டதுக்கு சொல்றான்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி டிராவல் பண்ணுங்க. மத்தவங்க சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த இடத்துல நீங்க வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓவரா யோசிச்சாலே இந்த மாதத்துல குழப்பம் வந்துடும், பிரச்சனை வந்துடும். இல்ல ஓவரா யோசிக்கிறதுலாம் டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கணும். அதே மாதிரி கோப உணர்வுகளை குறைச்சுக்கணும். அடிக்கடி கோபம் வரும், டக்குன்னு கோபம் வரும் இந்த மாதத்துல. ஆல்ரெடி கும்பம் வந்து பார்த்தோன்னா சைலண்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க. ஆனா கோவப்பட்டாங்கன்னா பக்கத்துல யாராலையும் நிக்க முடியாது, அந்த அளவுக்கு கோபம் வரும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் பிரஷரா கொஞ்சம் அதிகமா அந்த பிரஷரை ப்ரொடியூஸ் பண்றதுனால அது வந்து கோபமா வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சுத்தி இருக்கவங்க மேல கோவப்படாம கொஞ்சம் நம்ம கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி மைண்ட் ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணோம்னா அந்த மாதம் பாசிட்டிவா அமையும். முதல்ல நான் கொடுக்கறது மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவரா யோசிச்சு குழப்பிக்க வேண்டாம். அடுத்த 2ல சனி வக்ரம், 2ஆம் அதிபதி 6ல போய் உச்சம் ஆகுறாரு. இப்போ வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது குடும்பம் சார்ந்த சிந்தனை அதிகப்படுத்துது. 6ல போய் உச்சமான குடும்பத்துல கொஞ்சம் சுமை அமைப்பு, குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிறது. குடும்பத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகள் மேலோட்டமா அப்படியே எட்டி பார்க்கிறது. 6ஆம் இடத்துல போய் அமரும் போது வந்து பார்த்தோன்னா ஃபேமிலி கூட இப்போ ஒன்னா இருக்க முடியாது. ஒரு சிலர் வந்து தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா கல்வி சார்ந்த விஷயங்கள் நிமித்தமாகவோ ஃபேமிலி விட்டு பிரிந்து இருக்கிறது. அல்லது ஃபேமிலி கூட இருக்கீங்கன்னா ஃபேமிலி கூட அடிக்கடி கருத்து போராட்டம், நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இப்படி ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை கொடுக்கிறது. இப்படி ஏதாச்சும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகளை பண்ணும். பாத சனி வேற நடந்துட்டு வக்ர சனியா இருக்கிறதுனால பாதிப்புகள் குறையுது. குரு பார்வை 2ல இருக்கிறதுனால சமாளிக்கிறதுக்கான ஒரு கெபாசிட்டி கிடைக்குது. என்ன குழப்பம் வந்தாலும் ஃபேமிலில அதை சமாளிப்பீங்க. சோ அதை நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலில ஒரு மாதிரி சுமையான அமைப்பு இருக்கும், குழப்பத்தன்மைகள்லாம் இருக்கும். எதுக்கும் ஓவரா ரியாக்ட் ஆகி பிரச்சனையில இன்னும் நம்ம எண்ணெய் எடுத்து ஊத்திடக்கூடாது. அதனால அதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏதாச்சும் குழப்பத்தன்மைகள் எட்டி பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இல்லாம நீங்க
நீங்க கொஞ்சம் நழுவி வெளில வந்துடுறது நல்லது. அது உங்களுக்கு இன்னொரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மேஜரா எந்த ட்ரபிளும் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. முதல் 10 நாள் உங்களுக்கு வந்து எல்லாமே ஆவரேஜா அஸ்யூஷுவலா போகும். 10ஆம் தேதிக்கு மேல தான் அந்த சின்ன சின்ன கரப்ஷன், சின்ன சின்ன சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இல்ல 10ஆம் தேதிக்கு மேல தான் கவனம் தேவை. முதல் 10 நாள் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா தான் போகும். அதனால பயப்பட வேண்டாம். அடுத்தது இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு வார்த்தைகள நிதானமா இருக்கணும். அதே போல உங்களுடைய நேத்திரம், கண் சம்பந்தமான விஷயங்கள கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள், பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அடுத்த இந்த மாதத்துல முக்கியமா சொல்ல வேண்டிய பார்ட் எதுனாக்கா வந்து உங்களுடைய ஹெல்த், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. ஏன்னா 7, 8 அதே மாதிரி 6 இந்த பாவங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுது. அதெல்லாம் வந்து ஹெல்த்ல கொஞ்சம் ஒரு மாதிரி வீக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க, ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தூக்கமின்மைங்கிற பிரச்சனை இந்த மாதத்துல வரும். அதனால தூக்கத்துல எல்லாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்காம டயத்துக்கு தூங்கணும். சோ அதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல வந்து கேஸ் ட்ரபிள் அப்படிங்கிற கேஸ், வயித்துல வந்து ஏதாச்சும் கேஸ் ஃபார்ம் ஆகுறது, அது சார்ந்த வகையில பிரச்சனை. அதே மாதிரி வந்து கழிவு நீக்க உறுப்புகள், உஷ்ணாதிக்கம் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் ஏதாச்சும் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதை ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நேரத்துல உணவே விஷமா மாறது வாய்ப்பு இருக்கு. சாப்பிடுற ஃபுட் நல்ல ஃபுட்டானு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி சாப்பிடுங்க. எனவே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் தனி அக்கறை தேவை. அது மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுக்கணும் இந்த மாதத்துல. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம் இதுல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த பிரச்சனையும் இல்ல. தொழில் உத்தியோகம்லாம் எப்போதும் போல ஸ்மூத்தா நகருது. மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. ஆனா செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை கொடுக்கும். ஒரு மாதிரி சுமை அமைப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா தொழில் உத்தியோகத்தை டிஸ்கண்டினியூ பண்ணிடலாமான்லாம் யோசிப்பாங்க. அல்லது இதை விட்டு வேற ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா நல்லா இருக்கும், கமிட்மெண்ட் அதிகரிக்கிறது, இன்னும் கொஞ்சம் சம்பளம் கூட கிடைச்சா நல்லா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு குணத்தை கொடுக்கும். மாற்றத்தை நோக்கி அந்த ஒரு மனநிலை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்ல எந்த ஒரு பிகஸ்ட் சேஞ்சஸும் பண்ணாம இருக்கிறது நல்லது. இருக்கிறத ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்க. அப்படி போய் ஏதாச்சும் நான் மாற்றம் பண்றேன்னு பண்ணீங்கன்னா அதுல ஏதாச்சும் போய் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தொழில் உத்தியோகத்துல கொஞ்சம் கவனமா அக்கறையோட இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நீங்க டிராவல் பண்ணணும். குறிப்பா 8ஆம் தேதிக்கு மேல அவ்வளவா ஃபேவரா இல்ல. அதனால 8ஆம் தேதிக்கு மேல நீங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். 10ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு பரவாயில்ல. ஆனா வந்து 8ஆம் தேதியில இருந்து அந்த சிம்டம்ஸ் ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு தொழில் பண்றவங்களா இருக்கீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் போய் லாக் ஆயிடாதீங்க. பொருளாதார ரீதியா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொருளாதாரம் போய் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல முடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து எதையாச்சும் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி போய் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம். கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. அதே போல வந்து நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட ஏதாச்சும் சலசலப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரிச்சு அவங்க கூட ஒத்து போயிடுறது நல்லது. சோ அதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதுக்கு வந்து பெருசா பாசிட்டிவா இல்ல. ஏனாக்கா சுக்கிரன் நீச்சம், 7ஆம் அதிபதி நீச்சம், 7ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, குரு பகவானும் வந்து 6ஆம் இடத்துல மறைகிறாரு, அதுலயும் உச்சமாகிறாரு. சோ இந்த அமைப்புலாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது திருமண முயற்சிக்கு இந்த மாதம் அவ்வளவா ஃபேவரா இல்ல. திருமண முயற்சியில தள்ளி வைக்கிறது நல்லது. அப்படியே நீங்க இந்த மாதத்துல திருமண முயற்சியில பண்றீங்கனாலும் ஜாதக பொருத்தங்கள்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து உங்களுக்கு கரெக்டான பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம், அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்க வேண்டாம். சோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வாழ்க்கை துணை, வாழ்க்கை துணையுடைய உறவு நிலை, வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் இது எல்லாத்துலயும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அக்கறை எடுத்துக்கணும். இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு வாழ்க்கை துணை மேல கோவப்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட ஒத்து வராத சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்கும். நிறைய பேர் வந்து வாழ்க்கை துணை விட்டு பிரிந்தெல்லாம் இருக்கலாம். அப்படி பிரிந்து இருக்கிறவங்களுக்கு மேஜரா ட்ரபிள் இல்ல. வாழ்க்கை துணையுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கணும். நீங்க ஒன்னா இருக்கீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கை துணையுடைய உறவு நிலையிலையும் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். இந்த நேரத்துல வந்து ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாத நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு மாதிரி கருத்து போராட்டத்தை அதிகமா கொடுக்கும். நீங்க சொல்றது அவங்களுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, இப்படி கருத்து போராட்டத்தை கொடுக்கும். இல்ல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களை தனி அக்கறையோட இருக்கணும். அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம் இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும். நண்பர்களால தேவையில்லாத மன உளைச்சல், நண்பர்களால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல நண்பர்களோட ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது 7ஆம் இடம் உங்களுடைய அக்கம் பக்கத்தை குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடியவங்களோட ஏதாச்சும் சலசலப்பு, வாக்குவாதம், பிரச்சனை எல்லாம் வரலாம். அதனால வந்து அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல முதல் 10 நாள் பெருசா பிரச்சனை இருக்காது. ஆனா 10ஆம் தேதிக்கு மேல பொருளாதார நெருக்கடி ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். ஏதாச்சும் லோன் போட்டு ஏதாச்சும் மாற்றம் பண்ணலாம் அப்படின்லாம் ஐடியாவுக்கு வரலாம். கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கலாம். கடன் சுழல்ல போய் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நீங்க மாட்டி இருக்கீங்கன்னா அப்போ அந்த கடன் நெருக்கடி கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா சமாளிச்சிடுவீங்க. சோ அது வந்து நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன். ஏன்னா வந்து குருவுடைய பார்வை வந்து சனி மேல இருக்கு. அதையும் வந்து 18ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா
பார்த்தோம்னா உச்ச குரு 6ஆம் இடத்துல அமர்ந்து சனி பகவான தன்னுடைய 9வது பார்வையில பார்ப்பாரு. சோ சமாளிக்கிற கெப்பாசிட்டி வருது. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல வந்து பார்த்தோம்னா பொருளாதார நெருக்கடி எல்லாம் உண்டாகும். பண தேவை அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். அகலக்கால் வச்சு எதையும் மாட்டிக்க வேண்டாம். இந்த நேரத்துல வீம்புக்காக செலவு செய்யற அமைப்புலாம் வரும். நீயா நானா அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியை கொடுத்து ஒரு மாதிரி வீம்புக்காக செலவு பண்ண வைக்கும். சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா இருக்கணும். பணம் கொடுத்தல் வாங்கல் இது ரெண்டுலயுமே நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட இருக்கணும். அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது முதல் 18 நாள் மேஜரா ட்ரபிள் இல்ல. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள் சார்ந்த வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம், பிள்ளைகளுக்கு சுப விசேஷம், சுப மாற்றம் ஏதாச்சும் பண்றது, பிள்ளைகளுடைய உறவு நிலையில இருந்த குழப்பம் பிரச்சனை எல்லாம் சரியாகிறது, பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. ஆனா 18ஆம் தேதிக்கு மேல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படியுமே பெருசா ட்ரபிள் கொடுத்துறாது. கொஞ்சம் கவனம் தேவை. அது ஏதாச்சும் கருத்து போராட்டத்தை கொடுக்கலாம். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு மேஜரா ட்ரபிளா இல்ல. அதே போல காதல் உறவு, பூர்வீக சொத்து இது சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சின்ன சின்ன ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஃபேவரா மாறிடும். பூர்வீக சொத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருக்குனாக்கா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமா முடியும். பூர்வீக சொத்தை வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பூர்வீக சொத்தை வித்து ஏதாச்சும் மாற்றம் பண்றதுக்கு தயாராகுவீங்க. அதே போல இந்த மாதத்துல 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால காதல் உறவும் பெருசா மைனஸா இருக்காது. காதல் உறவு சார்ந்த விஷயத்திலும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி ஆனந்தம்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு புதிய காதல் உறவுலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அளவுல தடுமாற்றங்கள் எதுவும் இல்ல. ஆனா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டவுன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பெருசா ப்ராப்ளம் இல்ல. 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தங்களை கொடுக்கலாம். கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும். அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சூரியன் புதன் இந்த கிரகங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனா சூரியன் நீச்சமாகிற மாதம், ஆனா 2ஆம் அதிபதி ஆட்சி ஆகிற ஒரு மாதம் அப்படிங்கிறதுனால கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா ட்ரபிள் எதுவும் இருக்காது. இருப்பினும் மாணவ மாணவிகளுக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிளை கொடுக்கலாம், அல்லது மன ஆரோக்கியம் ஏதாச்சும் பாதிக்கப்படலாம், அல்லது நிறைய கவனச்சிதறலை கொடுக்கலாம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கவனத்தோட செயல்பட்டாலே இந்த மாதத்துல நல்ல ரிசல்ட் அடையலாம். இந்த படிப்புல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நீங்க கவனம் செலுத்தும் போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா பெரிய அளவுல தடை தாமதங்கள் எதுவும் கல்வி சார்ந்த வகையில இல்ல. ஓவராலா இந்த அக்டோபர் மந்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசி, கும்ப லக்னம் உடைய முடிவுகள், மாற்றங்கள் இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. 3வது நபர் சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா நம்பாம உங்க மனசுக்கு எது சரின்படுதோ அதை மட்டும் பண்ணுங்க. அதே போல வந்து இந்த மாதத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திக்கோங்க. இதை மட்டும் நீங்க மேஜரா பார்த்துட்டாலே போதும். மற்ற விஷயங்களை சமாளிச்சிடுவீங்க, சமாளிச்சு நகர்ந்துருவீங்க. அது வந்து கும்பத்துக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். வாழ்த்துக்கள். இப்போது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம அனலைஸ் பண்ணலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசியில ராகு எந்த சேஞ்சஸும் பண்ணல. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரம். இந்த வக்ர சனி 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. பாத சனி ரீஸ்டார்ட் ஆகுது. இதை நான் ஒரு மைனஸா பாக்குறேன். ஆனா அது மாதத்தோட கடைசியில அப்படிங்கிறதுனால இந்த மாதத்துல பெருசா ட்ரபிள் கொடுத்துறாது. அதன் வகையில நான் பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா வக்ர நிவர்த்தி ஆகிறது டிசம்பர்ல ஒரு மாதிரி ட்ரபிள் பண்ணும். அதுல மாற்று கருத்து இல்ல. அடுத்து நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு உச்சமா டிராவல் பண்றாரு. இந்த மாதத்துல குரு வந்து 11ஆம் தேதி வக்ரம் ஆகுறாரு. உச்ச கிரகம் வக்ரம் ஆகும்போது நீச்ச பலனை செய்யும். சோ அது கொஞ்சம் குற்றமா இருக்கு. குரு பலம் வந்து டோட்டலா 0 ஆகுது. டோட்டலா பலம் இழக்குது குரு. அடுத்தது வந்து 7ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, 9ஆம் இடத்துல சூரியன் நீச்சமா இருக்காரு. அடுத்து செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஆட்சியாகி பிளஸ் வந்து புதனோட வந்து காம்பினேஷன்ல இருக்காரு. இந்த மாதத்துல கிரகத்துடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் 9ஆம் தேதி புதன் வக்ரம் ஆயிடுறாரு. அது நல்லதுதான், நமக்கு பெருசா ட்ரபிள் இல்ல. அதே போல 11ஆம் தேதி குரு வக்ரம், 16ஆம் தேதி சுக்கிர பகவான் நீச்ச நிலையிலிருந்து விலகி நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல வந்து ஆட்சி ஆகிறாரு. சோ அதுவும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம பாக்குறது வந்து பார்த்தோம்னா அதே 16ஆம் தேதி சூரிய பகவான் நீச்ச நிலையை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சோ அதுவுமே நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. இந்த மாதத்துல பிக்கஸ்ட் சேஞ்சஸ் எதுனா குரு வக்ரம், சனி வக்ர நிவர்த்தி. சோ இது ரெண்டும் முக்கியமான மாற்றம். நீச்ச கிரகங்கள் நீச்சத்தை விட்டு வெளியேறுது செகண்ட் ஹாஃப்ல. சோ அதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். இப்போ இந்த நவம்பர் மந்த் ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட அக்கறையோட இருக்கணும். பொருளாதார நெருக்கடி, பணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் தடுமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட நிதானத்தோட டிராவல் பண்ண வேண்டியது அவசியம். கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க. ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடி, கடன் சார்ந்த சிந்தனைகள்லாம் வரலாம். அதெல்லாம் எதுலையும் அகலக்கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம். ஆல்ரெடி கடன் வாங்கிருக்கீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கான சூழ்நிலைகளை அந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா பிரஷரோட அதை கொடுக்கும். ஒரு மாதிரி நெருக்கடி தன்மையை
கொடுக்கும். இல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சார்ந்த விஷயம், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல அவேர்னஸா இருக்கணும். அடுத்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளவா ஃபேவரா இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுக்கிரன் நீச்சம், சூரியன் நீச்சம். இதுல வந்து செவ்வாய் மட்டும் தான் ஆட்சியா இருக்காரு. செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதி 10லயே ஆட்சியா இருக்காரு. அது மட்டும் தான் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். மற்றபடி கிரகங்கள் எல்லாமே வீக்கா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எதுக்குமே அந்த அளவுக்கு சரியா இல்ல. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, பிள்ளைகள் சார்ந்த விஷயம், நட்பு வட்டாரம் சம்பந்தப்பட்ட விஷயம், காதல் உறவு சார்ந்த விஷயம், அதே போல வந்து பார்த்தோம்னா தாய் தந்தையார் இவர்கள் சார்ந்த விஷயம். இந்த மாதத்துல வந்து தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். தாய் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தாய் தந்தையாருடைய உறவு நிலையில ஏதாச்சும் விரிசல்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் வரலாம். தாய் தந்தையாருக்கும் உங்களுக்கும் ஒத்து போகாத நிலையெல்லாம் இருக்கலாம். அல்லது தாய் தந்தையாரை விட்டு பிரிந்து வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாட்டுல டிராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படலாம். ஏதாச்சும் ஒண்ணு மாத்தி மாத்தி பண்ணும். இல்ல தாய் தந்தை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது ஃபேமிலியில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. உங்களுடைய முக்கிய மாற்றங்கள், முக்கிய முடிவுகள்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. முதல் 16 நாள் கொஞ்சம் வீக்கா இருக்கு. என்டையர் விஷயம் நீங்க என்ன ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, அவேர்னஸா கவனமா டிராவல் பண்ணணும். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகுது. அதாவது வந்து குரு வக்ரம் ஆயிடுறாரு, நீச்ச பலன் நிலைக்கு வந்துடுறாரு. பொருளாதார நெருக்கடி டிஃபால்ட்டா அந்த மந்த் ஃபுல்லாவுமே இருக்கு. அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா சமாளிக்கிறதுக்கான பவரை கொடுத்துருது. சோ அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம். 16ஆம் தேதிக்கு மேல எல்லாத்தையும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி நகர்த்திடுவீங்க பொருளாதார ரீதியா. அடுத்தது வந்து பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹெல்த் ரீதியா என்ன ட்ரபிள் இருந்தாலும் அது இப்போ சரியாகும். உடல் வந்து இப்போ உங்களுக்கு வந்து ரீபில்ட் ஆகும். உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். உங்களுடைய முயற்சிகளுக்கு உடல் ஆரோக்கியம் வந்து தடையா இருக்காது. 16ஆம் தேதிக்கு மேல இந்த நிவர்த்தி உண்டாகுது. அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில வளர்ச்சி உண்டாகும். 16ஆம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோகத்துல ஒரு சிலருக்கு மாற்றங்கள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தொழில் உத்தியோக ரீதியா இருந்து வந்த சுமை அமைப்புகள்லாம் நீங்கி தொழில் உத்தியோகத்துல ஒரு மாதிரி ரிலீஃப் பண்ண கிடைக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல சம்பள உயர்வு, பதவி மாற்றம்லாம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. குருபலம் வீக்கா இருக்கு. தடை தாமதத்தோட கிடைக்கும். ஒரு சிலருக்கு அப்படி கிடைக்கிற மாதிரி வந்து அப்படி விலகி கூட போகலாம். ஆனா தடை தாமதத்தோட கிடைக்கிற அறிகுறிகளை காமிக்குது. சோ அப்படி ஏதாவது சான்ஸ் வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலைகள் இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு சரியாகும். பிரச்சனை எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். லாபமே இல்லாத தொழில கூட இப்போ ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி வந்து சுக்கிரன் ஆட்சி ஆகிற மாதம் அப்படிங்கிறதுனால நினைக்கிற விஷயத்தை நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். முயற்சி ஸ்தானாதிபதி ஆட்சி அடுத்து 11ஆம் இடத்துக்கு தான் டிரான்சிட் ஆவார். டிரான்சிட் ஆனாலும் நினைக்கிற விஷயத்தை நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். 16ஆம் தேதிக்கு மேல இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லாம் உண்டு. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, 16ஆம் தேதிக்கு மேல அந்த பிளானை வச்சுக்கோங்க. 16ஆம் தேதிக்கு மேல நீங்க நினைக்கிற விஷயத்தை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். நான் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு மைண்ட்ல இன்புட் பண்ணிடுறேன். அதாவது வந்து 6ஆம் இடத்துல இருக்கிற குரு, வக்ரமா இருக்கக்கூடிய குரு, கடன் சார்ந்த சிந்தனையை கடுமையா கொடுக்கும். கடன் வாங்கி ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு மாற்றம் பண்ணுவோங்கிற ஐடியாவை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இஎம்ஐல ஏதாச்சும் பொருள் வாங்கலாம், இஎம்ஐல ஏதாச்சும் கேஜெட் வாங்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கடன்ல மட்டும் இறங்காம உங்களால எந்த அளவுக்கு உங்களுடைய சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க இறங்கி பண்ணுங்க. அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் வந்து 16ஆம் தேதிக்கு மேல ஆட்சி ஆகிறதுனால, அதுலயும் வந்து நமக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி ஆகிறதுனால நிறைய பேருக்கு நிலபுலம் வாங்குறதுக்கான வாய்ப்பு உண்டாகும். ஏதாச்சும் சொத்து வாங்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த மாதத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதிக்கு மேல அந்த பிளானை வச்சுக்கோங்க. அது பாசிட்டிவா முடியும். நிலபுலங்கள் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு நீங்க லோன் போடலாம், தப்பு கிடையாது. ஆனா அது உங்களுடைய சக்திக்கு மீறிய லோனா இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. மற்றபடி ஏதாச்சும் கடன் வாங்கி இந்த நிலபுலங்கள் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும்னா பண்ணலாம். அதுக்கெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. ஆனா அது வந்து 16ஆம் தேதிக்கு மேல வச்சுக்கணும். அதே போல வந்து அந்த நீங்க வாங்கக்கூடிய இடம், அந்த நிலம், இதுல ஏதாச்சும் பிரச்சனைகள்லாம் இருக்கா, குழப்பம் இருக்காங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணணும். அதெல்லாம் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கணும். அடுத்தது 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கா. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோன்னா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அல்லது கடன்ல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்கள், அதாவது கோல்டு லோன் எடுத்தீங்கன்னா அந்த கோல்டு லோன்ல இருந்து அதை மீட் எடுப்பீங்க. அதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. அடுத்து வந்து சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். தாய் தந்தையாருடைய சப்போர்ட் கிடைக்கும். தாய் தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து போராட்டம், பிரச்சனை எல்லாம் விலகும், கவலைகள் விலகும். தாய் தந்தையாரால ஆதாயம், அவர்களுடைய சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். அது இந்த மந்த்ல நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடம் 10ஆம் இடம் வலிமையா இருக்கு. தான தர்மங்கள் செய்யறதுக்கு ஒரு சிந்தனை வரும். தான தர்மம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் வரும். அதை செய்யறதுக்கு இந்த மாதம் பாசிட்டிவான ஒரு டைம் பீரியட் தான். தான தர்மம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அதை யூஸ் பண்ணி பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு கூடுதலான சுபத்துவ வளர்ச்சியை கொடுக்கும். பாசிட்டிவ் மைண்ட் செட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதை நான் உங்களுக்கு பாசிட்டிவா சொல்றேன். அதிகமா கோவில் குளங்களுக்கு போறது, தர்ம காரியங்கள் செய்யறது, சுபகாரியங்கள் செய்யறது, அதே போல வந்து குலதெய்வ கோயில் வழிபாடு பண்றது, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை ஈடுபடுறது, கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடுறது,
கிடைக்கிறது. சோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்துல பரிபூர்ணமா கிடைக்கும். அதெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல இந்த வாய்ப்புகள்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் நீங்க வந்து சிறப்பான முறையில மேற்கொள்ளலாம். அதே போல ஆன்மீக பயணம் ஏதாச்சும் போகணும்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும். அடுத்த 1 and 7ல ராகு கேது திருமண முயற்சிக்கு அந்த அளவுக்கு ஃபேவரா தெரியல. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல ட்ரை பண்ணும்போது ஒரு சுப செய்திகள் கிடைக்கும். சுக்கிரன் ஆட்சியாகிற மாதம் அப்படிங்கிறதுனால சுப செய்திகள் கிடைக்கும். தடை தாமதத்தோட சுப செய்திகள் கிடைக்கும். ஆனா அந்த மேட்சிங்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 and 7ல ராகு கேது இருக்கும்போது பொருத்தமில்லாத ஜாதகங்கள் அதிகமா வரலாம். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மற்றபடி வந்து இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல திருமண முயற்சிகள சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குரு பலம்லாம் வீக்கா தான் இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க, சுப செய்திகள் கிடைக்கும். அடுத்தது வந்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சகிப்புத்தன்மையோட விட்டு கொடுத்து போகணும். ஆனா கடந்த காலகட்டம் மாதிரி இந்த மாதம் வந்து கொஞ்சம் போராட்டமா போகாது. கொஞ்சம் அனுசரணையா போகும். விட்டு கொடுத்து போவீங்க. ஓரளவுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி நீச்சத்தை விட்டு விலகுறாரு. 10ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுறாரு. பிளஸ் வந்து சுக்கிரன் ஆட்சியாகிற மாதம் அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்லைனாலும் அவர்களால பெருசா பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. குழப்பங்கள் இருக்காது. இந்த மன ரீதியா இருந்த தாக்கங்கள்லாம் குறையும். வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட அந்த கசப்பான நினைவுகள்லாம் விலகி ஓரளவுக்கு இனிமை, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில மகிழ்ச்சி, ஆனந்தம்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். சோ அதை நான் பாசிட்டிவா பாக்குறேன். ஆனா கேது வந்து 7ல இருக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தை மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல டிஃபால்ட்டா கேர் எடுத்துக்கோங்க. ஆனா அந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள் இருக்காது. குறிப்பா 16ஆம் தேதிக்கு மேல. முதல் 16 நாள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா 16ஆம் தேதிக்கு மேல பிரச்சனைகள்லாம் ஆல்மோஸ்ட் குறைய ஆரம்பிச்சிடும். அவர்களால மகிழ்ச்சியே கிடைக்கலைனாலும், உங்களுடைய வாழ்க்கை துணையால உங்களுக்கு ஆதாயம், மகிழ்ச்சி எதுவுமே கிடைக்கலைனாலும் அவர்களால தொந்தரவு எதுவும் இருக்காது. சோ அதை நான் பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் புதன் இதெல்லாம் இணைகிற அமைப்பு வருது. அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு. படிப்பு சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு, பிரஷரான அமைப்பு, சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, மைண்ட் ஏதோ ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கு. அதே போல வந்து படிக்கிறது மறந்து போகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்கும். ஆனா இது எல்லாம் பார்த்தோம்னா 16ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆயிடும். 16ஆம் தேதிக்கு மேல 10ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைகிறாங்க. புதனாதித்ய யோகம் ஏற்படுது. அதனால கல்வியில வந்து நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றத்தை இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நீங்க எதிர்பார்க்கலாம். படிப்புல இருந்த தொய்வு நிலை, தடுமாற்றம் இதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு பாசிட்டிவாவே இருக்கு. அதே மாதிரி ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருக்கு. ஒரு மாதிரி அன்ஈசியா இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பாசிட்டிவா மாறிடும். உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல வளர்ச்சி, உடல் ஆரோக்கிய ரீதியா இருந்த குறைகள்லாம் நீங்கி ஒரு தெளிவான அமைப்புக்கு வந்துருவீங்க. சோ அதெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்து இந்த காதல் உறவை திருமண உறவா அந்த மாதத்துல கன்வெர்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் வந்து 7ஆம் அதிபதியோட இணைந்து இருக்காரு. அது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த இணைவுலாம் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல. இப்ப பேசி பார்க்கலாம். ஆனா 7ல கேது இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை கொடுக்கும். ஃபேமிலியில வந்து கொஞ்சம் சப்போர்ட் குறைவா இருக்கும். குடும்பத்துல எல்லாம் ஒரு மாதிரி எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. ஆனா ஒரு மாதிரி தடுமாற்றத்துக்கு பிறகு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துல 16ஆம் தேதிக்கு மேல பேசி பார்க்கலாம். ஓரளவுக்கு பரவாயில்ல. பேசி பார்க்கலாம். அந்த குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு விலகி இப்போ வந்து ஓரளவு கிரீன் சிக்னல் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துடைய எதிர்ப்புகள் இருக்கும். முழுமையான ஒரு ஒத்துழைப்பை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இருப்பினும் பேசி பார்க்கலாம். முடியாத பட்சத்துக்கு பேசி பார்க்கலாம் 16ஆம் தேதிக்கு மேல. ஓவரால் அந்த நவம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முதல் 16 நாள் எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஆனா 16ஆம் தேதிக்கு மேல டோட்டலா இன்டர்சேஞ்ச். எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ்ல போனுச்சோ அதெல்லாம் பாசிட்டிவா மாறிடும். முக்கியமா தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். அதே போல வந்து பார்த்தோம்னா தொழில் உத்தியோக ரீதியா இருக்கக்கூடிய சுமை அமைப்புகள், தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தடுமாற்றங்கள் இதுவும் சரியாகும். உடல் ஆரோக்கியம் முக்கியமா உங்களுக்கு வந்து ஃபேவரா மாறிடும். உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் டோட்டலா சரியாகி உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா மாற ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வண்டி, வாகனம், அதே போல நிலபுலங்கள், புதுசா ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான பொருட்கள், ஏதாச்சும் மொபைல் வாங்குறது அல்லது வந்து புதுசா ஏதாச்சும் உங்களுக்கு தேவையான கேஜெட் ஏதாச்சும் வாங்குறது, இப்படி எலக்ட்ரானிக்கல் ஐட்டம் ஏதாச்சும் வாங்குறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதுக்கான பாசிபிலிட்டி எல்லாம் உண்டு. எனவே இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீக் தான். ஆனா செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு. அதனால இந்த செகண்ட் ஹாஃப்ல வர வாய்ப்புகளை சரியா யூஸ் படுத்திக்கிட்டீங்கனால இந்த மாதம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பாசிட்டிவான ரிசல்ட்டே கொண்டு வந்து சேர்த்துரும். வாழ்த்துக்கள். காலச்சக்கரத்துக்கு 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த டிசம்பர் மந்த் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா நம்ம பார்த்துடலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல ராகு எந்த சேஞ்சஸ் இல்ல. சனி வக்ர நிவர்த்தி ஆகி 2ஆம் இடத்துல பாத சனியா ரீஸ்டார்ட் ஆகி டிராவல் ஆகுறாரு. அல்ல 2ஆம் இடத்துல சனி பாத சனியா ஆகிறது கொஞ்சம் குற்றம் தான். வக்ர சனி பாதிப்புகளை குறைச்சு கொடுக்கும். இப்போ 7.5 சனி ரீஸ்டார்ட் ஆகி பாத சனியா டிராவல் ஆகுது. கொஞ்சம்
கொஞ்சம் கவனம் தேவைதான். அடுத்து வந்து குரு நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வக்ர நிலையில டிராவல் பண்ணுவாரு. உச்ச குரு வக்ரமாகும் போது நீச்ச பலனையே செய்யும். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல கேது, 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாயுடைய காம்பினேஷன். இதுல செவ்வாய் வந்து ஆட்சியா இருப்பாரு. அதே மாதிரி இந்த மாதத்துல சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கரெக்டா 7ஆம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. நல்ல அமைப்பு தான், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்து வந்து 6ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா புதன் பயிற்சி. புதன் வந்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ அதுவுமே ஓரளவுக்கு பரவாயில்ல, சுபத்துவம் தான். அதனை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ அதுவுமே நமக்கு பாசிட்டிவ் தான். அடுத்து 28ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு. அதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா 19ஆம் தேதியே குரு பகவான் வக்ர பயிற்சி பண்றாரு. வக்ரத்திலேயே நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு பின்னோக்கி டிராவல் ஆகி மறுபடியும் இயல்பு நிலைக்கு வந்துடுறாரு. ஆனா வக்ரத்துல தான் இருக்காரு. சோ அதையும் நம்ம கொஞ்சம் மெயினா பார்க்கணும். சோ இதுதான் இந்த டிசம்பர் மந்த்துக்கான பிளானட்டரி பொசிஷன். இப்போ இந்த டிசம்பர் மாத ராசி பலன்களை நம்ம டீடைலா கிளியரா பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாத கிரகங்கள்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா வருது. 10, 11 அதே மாதிரி 9 இந்த ஸ்தானங்கள்ல தான் மாத கிரகங்கள் எல்லாம் டிராவல் பண்ணுது. வருட கிரகங்கள் மட்டும் கொஞ்சம் வீக் பண்ற இடத்துல இருக்கு. அதுலயும் குருவும் வந்து உங்களுக்கு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு ஃபேவரா வந்துடுறாரு. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். தொழில், உத்தியோகம் இது சார்ந்த சிந்தனை, இது சார்ந்த மாற்றங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தொழில் உத்தியோகத்துல ஓரளவுக்கு வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம். தொழில் உத்தியோகத்துல இருந்த தொய்வு நிலைகள் ஓரளவுக்கு குறையும். இப்போ வந்து உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம் இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். உடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கும். அதே போல நிறைய பேர் வந்து தொழில் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவாங்க. மாற்றம் பண்றதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. புதுசா நீங்க ஃப்ரெஷ்ஷா ஏதாச்சும் நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி ஸ்டார்ட் பண்ணலாம், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி யோகமா உங்களுக்கு சூட் ஆகிற தொழிலை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கொஞ்சம் பார்த்துட்டு நீங்க பண்றது இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஜென்மத்துல ராகு, 2ல சனி, இது ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகளை கொடுக்கலாம். தப்பான டிசிஷனை சூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க பண்றது உங்களுக்கு நல்ல அமைப்பு. மற்றபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும். கடன் வாங்கி பெருசா அதுல இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். மற்றபடி தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி, நல்ல மாற்றம், நல்ல லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு டைம் பீரியடா இருக்கும். ஏன்னா 11ஆம் இடம் இயங்க ஆரம்பிக்குது. நல்ல பொருளாதார வரவை கொடுத்துரும். தேவைகள்லாம் பூர்த்தியாகும், ஆசைகள்லாம் பூர்த்தியாகும். ரொம்ப நாளா நீங்க பிளான் பண்ணி வச்சிருந்ததை செயல்படுத்துவீங்க, எண்ணங்களுக்கு செயல் உரு கொடுப்பீங்க. சோ அதுக்கெல்லாம் நான் பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்தது நம்ம பாக்குறது ஆன்மீகம் சார்ந்த விஷயம், தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள அதிகமா ஈடுபடுறது வாய்ப்பு இருக்கு. அதே போல வந்து கோவில் குளங்களுக்கு அதிகமா போயிட்டு வருது, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்றது, தான தர்மங்கள் ஏதாச்சும் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, தான தர்மங்கள் அதிகமா செய்யறது. சோ அதுக்கான சூழ்நிலைகள் அந்த மாதத்துல அற்புதமா கிடைக்கும். அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை பரவாயில்ல. இந்த இப்போ நீங்க வந்து இப்போ ட்ரை பண்ணீங்கன்னா பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி 10, 11ஆம் இடங்கள்ல டிராவல் ஆகுறாரு. அதனால திருமண முயற்சியில ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ட்ரை பண்ணலாம், பெருசா நெகட்டிவ் இல்ல. அடுத்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருக்கும். கொஞ்சம் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனோம்னாலே இந்த மாதம் வந்து நமக்கு பாசிட்டிவா அமையும். வாக்குவாதம், பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அடிக்கடி கருத்து போராட்டத்தை கொடுக்கலாம். அது மட்டும் தான் நான் மைனஸா பாக்குறேன். சோ அந்த பேச்சுவார்த்தையில நீங்க கவனமா இருந்தாலே இந்த மாதம் வந்து வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் ஒரு ஆதாயத்தை கொடுத்துரும். அதே போல இந்த மாதத்துல வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். சோ அதுவும் நம்ம பாசிட்டிவாவே எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல வாழ்க்கை துணையால லாபம், வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட், பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேர்றது, அதுக்கான வாய்ப்புகள்லாம் அமையும். அதெல்லாம் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணிக்கணும். எனவே திருமண வாழ்க்கையும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த மாதத்துல வந்து நமக்கு வந்து ஒரு அளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொண்டு வந்து சேர்க்குது. அடுத்தது நண்பர்கள், நட்பு வட்டாரம், புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். புதிய நண்பர்களால ஆதாயம் கிடைக்கும். முகம் தெரியாத மனிதர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்துல நண்பர்களோட ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வருத்தங்கள், நண்பர்களோட ஏற்பட்ட அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இப்ப சரியாகும். சோ அதுக்கெல்லாம் அந்த மாதம் பாசிட்டிவா இருக்கு. நண்பர்களால ஆதாயம் அடையக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். நண்பர்கள் வந்து இப்போ நல்லா உதவி பண்ணுவாங்க உங்களுக்கு. சோ பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டு பிரச்சனையோட இருந்த நண்பர்கள்லாம் இப்போ வந்து மீண்டும் உங்களோட இணைய ஆரம்பிப்பாங்க. சோ அதுவும் நம்ம வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம். அடுத்த இந்த மாதத்துல சனி 2ஆம் இடத்துல வக்ரமா இருந்த சனி பகவான் இப்போ வந்து வக்ர நிவர்த்தியாகி டிராவல் பண்றாரு. எனவே ஃபேமிலில கொஞ்சம் பராமரிப்பு தேவை. குடும்பத்துல சுமை அமைப்பு அதிகரிக்கும். குடும்பத்துல கருத்து போராட்டம் அதிகமா இருக்கும். உங்களுடைய கண், உங்களுடைய நேத்திரத்துல கவனமா இருக்கணும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள், குறிப்பா நீங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸா இருக்கீங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். எனவே கண் சார்ந்த விஷயங்கள கவனமா இருக்கணும். அடுத்தது சனி 2ல இருக்கும்போது பேச்சு வார்த்தைகள ரொம்ப நிதானமா இருக்கணும். பேச தெரியாம பேசி மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்.
பேசணும். நீங்க ஒரு வார்த்தையும் யோசிச்சு நிதானமா பேசணும். யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது. சோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பராமரிக்க வேண்டியது அவசியம். தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துல சனி டிராவல் பண்ணும்போது ஃபேமிலில ஒரு மாதிரி சேஞ்சஸ் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து இடமாற்றம் அடையும். அதாவது வந்து வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா ஒரு வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு சேஞ்ச் ஆவீங்க. அல்லது வந்து தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஒரு ஊரை விட்டு வேற ஊருக்கு சேஞ்ச் ஆகிறது, இடமாற்றம் அடைகிறத இந்த 2ஆம் இடத்து சனி கொடுக்கும். அதே மாதிரி ஃபேமிலியில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு தொடர்ச்சியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியில ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கும். சோ அதுல நம்ம கொஞ்சம் அவேர்னஸா கொஞ்சம் பராமரித்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது நல்லது. அடுத்தது குரு வந்து பார்த்தோன்னா முதல் 19 நாள் 6ஆம் இடத்துல இருப்பாரு. கடன் சுழல்ல போய் மாட்டிக்காதீங்க. கொடுத்தல் வாங்கல்ல கவனமா இருங்க. இப்போ நீங்க யாருக்காச்சும் கடன் உதவி பண்ணீங்கன்னா அது டக்குன்னு சாமானியமா உங்களுக்கு கிடைக்காது. அல்ல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும். வாங்குறதும் சரி கொடுக்கறதும் சரி. இப்ப கடன் வாங்கினீங்கன்னா டக்குன்னு திரும்ப கட்ட முடியாது. அல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யார்ட்டாச்சும் பணம் வாங்கினீங்கனாலும் இந்த டைத்துல நான் திருப்பி தரேன்னு வாக்குலாம் கொடுக்காதீங்க. அதை டக்குன்னு உங்களால பண்ண முடியாது. அல்ல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார ரீதியா இருக்கும். ஆனா அது முதல் 19 நாட்கள் மட்டுமே. 19ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா அபிவிருத்தி, 19ஆம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா வளர்ச்சி எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து குரு பகவான் வக்ரத்திலேயே நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. மிதுன வீட்டுக்கு மீண்டும் போயிடுறாரு. அல்ல பொருளாதார அபிவிருத்தி 19ஆம் தேதிக்கு மேல கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கான அடித்தளத்தை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்கும். பொருளாதார தடுமாற்றம், ஆல்ரெடி கடன் பிரச்சனை இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஒரு தெளிவான ஒரு டிசிஷன் எடுக்கிறது, தெளிவான ஒரு முடிவுக்கு வருது. சோ அதெல்லாம் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு பிரைட்டா இருக்கு. அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவிகளுக்கு இந்த மாதம் அட்டகாசமா இருக்கும். பெருசா மைனஸ் எதுவும் இருக்காது. படிப்பு சார்ந்த வகையில இருந்தா குளறுபடி குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும். 2ல சனி பகவான் இருக்கிறதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாத்தி கொடுக்கும். அதுல மாற்றுக்கிறது இல்ல. ஜென்ம ராகு வந்து ஒரு மாதிரி மைண்ட ஒரு மாதிரி டிஃபரெண்டா ஆட்டி படைக்கும். மைண்ட பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல. ஆனா 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம் ஆக்டிவ் ஆகுறதுனால, அதுல சூரியன் புதன் இணைவு மேக்ஸிமம் இருக்கிறதுனால இந்த மாதத்துல படிப்பு சார்ந்த வகையில மேஜரா எந்த ட்ரபிளும் வந்துராது. படிப்புல வந்து நம்ம வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த முடியும். படிப்புல வந்து இந்த உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு இந்த டைம் பீரியட் வந்து ஒரு கோல்டன் டைம் பீரியடா இருக்கும். படிப்பு சார்ந்த வகையில முக்கிய மாற்றங்கள், முக்கிய முடிவுகள் அதெல்லாம் ஏதாச்சும் எடுக்கணும்னா இந்த மாதத்துல செகண்ட் ஹாஃப்ல நீங்க அந்த முடிவுகள்லாம் வச்சுக்கோங்க. குரு பயிற்சிக்கு பிறகு நீங்க தெளிவா முடிவு எடுக்க முடியும். குழப்பங்கள்லாம் விலகும். புத்தி தெளிவு மீண்டும் உங்களுக்கு கிடைக்கும். படிப்புல மீண்டும் ஆர்வம் அதிகரிக்கும். பிரச்சனைகள்லாம் குறையும். எனவே படிப்பு சார்ந்த விஷயம் இந்த மாதத்துல வந்து அப்படியே மெல்ல மெல்ல பிக்கப் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மந்த் பாசிட்டிவா தான் இருக்கும். அடுத்தது உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனையை கொடுக்குதா அப்படின்னு பார்க்கும்போது ஹெல்த் ரீதியா மேஜரா எந்த ட்ரபிளும் இல்ல. இருப்பினும் ஒரு சிலருக்கு இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனை, அதே போல வந்து வாயு தொந்தரவு அது ஒரு சிலருக்கு இருக்கலாம். அதே போல உங்களுடைய முகம், தலைவலி அடிக்கடி வருது, உடைய நேத்திரம், உடைய கண்கள் ஏதாச்சும் பிரச்சனை வருது, இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ட்ரபிள் இருக்கலாம். அதே போல ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா முடி கொட்டுற பிரச்சனை அதிகமா இருக்கும். ஜென்மத்துல ராகு இருக்கிறதுனால முடி கொட்டுற பிரச்சனை அதிகமா இருக்கும். தூக்கமின்மைங்கிற பிரச்சனை வரும். சோ இது சார்ந்த வகையில சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் எட்டி பாக்குது. மேஜரா எந்த ஒரு தடுமாற்றமோ பிரச்சனைகளோ இல்ல. அஷ்டமத்தை சனி பகவான் பாக்குறாரு. உடல்ல ஒரு மாதிரி சோர்வு அமைப்புகளை கொடுக்கும். ஒரு மாதிரி பிரிஸ்கா இருக்க முடியல, ஒரு மாதிரி சுறுசுறுப்பா இருக்க முடியல, ரொம்ப டல்லா இருக்கு, சோர்வாவே இருக்கேன். சோ அந்த அமைப்புகளை கொடுக்கும். அதுக்கு எது நல்ல ரெமடினா தினமும் 2 துளசி இலை சாப்பிடுங்க, அல்லது துளசி தீர்த்தம் சாப்பிடுங்க. இதை நீங்க பண்ணிட்டு வரும்போது சுறுசுறுப்பு உங்களுக்கு மீண்டும் புத்துணர்ச்சி பெறும். உங்களுடைய உடல் புதினா இலைகளை கொஞ்சம் அதிகமா உணவுகள்ல சேர்த்துக்கோங்க. அது உங்களுக்கு வந்து இந்த மந்தத்தன்மையை விலக்கி கொடுக்கும். இப்படி ஃபுட்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மெடிடேஷன் கம்பல்சரி பண்ணியே ஆகணும். நீ எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி அமர்ந்து மனதை வந்து உங்களுடைய கண்ட்ரோலுக்கு எடுங்க. கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வாங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க, தான தர்மம் செய்யுங்க. அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும். எனவே உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க வேண்டியது அவசியம் தான். ஏன்னா அஷ்டமத்தை சனி பகவான் பாக்குறாரு. ராசிநாதனாவே இருந்தாலும் அஷ்டமத்தை பாவகிரகங்கள் பார்த்துச்சுன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வு அமைப்புகளை இன்டிமேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். முயற்சியை தள்ளி தள்ளி வைக்கும். சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி வந்து கும்பத்துக்கு இருக்கலாம். அலுப்பு தன்மையை கொடுக்கும். எப்போதும் ரொம்ப லேசியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும். இதெல்லாம் இருக்குன்னா உங்களை சுறுசுறுப்பு படுத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு புதுசா ஆக்டிவிட்டியில இறங்குங்க. ஜாகிங் போங்க, வாக்கிங் போங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் பண்ணுங்க. அதே போல தெய்வ வழிபாடு கம்பல்சரி பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. எனக்கு தெய்வ வழிபாடுல எல்லாம் நம்பிக்கை இல்லப்பா அப்படிங்கிறவங்க மெடிடேஷன் பண்ணுங்க. தெய்வ சக்தியை உங்களுக்குள்ள உணருங்க. அது உங்களுக்கு வந்து இன்னும் பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இதெல்லாம் நீங்க பராமரிக்கும் போது உடல் மனம் உங்களுக்கு வலிமையா இருக்கும். உடல் மனம் உங்களுக்கு வலிமையா இருந்துச்சுன்னா நீங்க யோசிக்கிறது பாசிட்டிவா இருக்கும். உங்களுடைய சிந்தனை பாசிட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுடைய செயல் வந்து நல்ல ஆக்டிவா இருக்கும். உங்களுடைய செயல் ஆக்டிவா இருந்துச்சுன்னா உங்களால கன்சிஸ்டன்சியா அதுல இருக்க முடியும். நீங்க கன்சிஸ்டன்சியா இருந்தீங்கன்னா அதுல வந்து வெற்றி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதா மைனரான ஏதாச்சும் ஒரு சில இடர்பாடுகள் ஹெல்த் ரீதியா இருக்கும். அது மேஜரா உங்களை ட்ரபிள் பண்ணாது.
அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதுலயும் வந்து இந்த மாதத்துல 19ஆம் தேதிக்கு மேல இன்னும் பிரைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் இன்னும் பிரைட்டா இருக்கு. அதனால குழந்தை பாக்கியத்தை முயற்சி பண்றவங்க இந்த மாதத்துல 19ஆம் தேதிக்கு மேல சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். அது நான் ஒரு பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தது வந்து பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் குளறுபடி எல்லாம் சரியாகும். பிள்ளைகளால ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி அபாரமா இருக்கும். பிள்ளைகளுக்கு சுப விரய செலவுகள், சுப விசேஷம், சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ணுவீங்க. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதனால பிள்ளைகள், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் பெருசா நெகட்டிவா இல்ல. அடுத்து காதல் உறவு சார்ந்த வகையில இருந்த குளறுபடி பிரச்சனைகள்லாம் இப்ப குறையும். இப்போ வந்து எல்லாத்துல இருந்தும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பீங்க. சோ அதெல்லாம் அந்த மந்த்ல உங்களுக்கு இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம். ஓவராலா அந்த டிசம்பர் மந்த் பாத சனி ஆக்டிவேஷன் ஆகுது. ஃபேமிலி ரீதியா கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு இருக்கும். குடும்பத்துல ஒரு மாதிரி கவலை அமைப்பு இருக்கும். அதுதான் நான் இருக்கிறதுலே ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன். ஒரு சிலருக்கு பொருளாதார நெருக்கடி, கடன் சுமை மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். ஆனா செகண்ட் ஹாஃப் டோட்டலா இன்டர்சேஞ்ச் பண்ணிடும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். உங்களுக்கு வந்து உங்களுடைய பாதை என்ன அப்படிங்கறத நீங்க உங்களுடைய கண்ணால நீங்க கண்டுகொள்வீங்க. சோ அதுக்கு இந்த மந்த் வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கு. சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருங்க. மற்ற விஷயங்கள்லாம் நீங்க வந்து மேக்ஸிமம் சமாளிக்கிற அமைப்புக்கு வரும். பிளஸ் வந்து நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த மந்த்ல பாசிட்டிவாவும் இருக்கு. தொழில், உத்தியோகம், பொருளாதாரம்லாம் பாசிட்டிவாவே இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சிரமம் இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா வந்துடும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த அந்த பொது பலன்கள் அப்படிங்கிறது ஒரு கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த பிளானட்டரி பொசிஷன் இதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே 100% பிரிடிக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஆய்வு பண்றது நல்லது. உங்களுக்கு இப்போ என்ன தசா புக்தி நடந்துட்டு இருக்கு, அது யோக தசையா அவயோக தசையா? யோக தசையா இருந்துச்சுன்னா அந்த 7.5 சனி பிளஸ் வந்து இந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு பெரிய அளவுல இருக்காது. அதுவே அவயோக தசையா இருந்துச்சுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். இதுதான் பாயிண்ட். அதனால உங்களுக்கு நடக்கிறது யோக தசையா அவயோக தசையா, இந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கறத உடைய தசாபுக்தி அந்தரம் பிளஸ் உங்களுடைய ஜாதகத்துல சனி எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காரு பிளஸ் வந்து மற்ற கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல போஷன் ஆயிருக்கு அதை பொறுத்து ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கும். எனவே உங்க ஜனனகால ஜாதகத்தை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, இன்னும் கொஞ்சம் அதிகமான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு கோச்சாரத்தை நீங்க எடுத்து சூப்பர் கம்போஸ் பண்ணுங்க. அது இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு மனநிலையை கொடுக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம் இது எல்லாத்துக்கும் ஜெனரல் பிரிடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்ல வாழ்க்கை பலனை நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த பதிவுலாம் நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அதை பார்க்கும்போது உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல கோச்சார பொது பலன்கள்லாம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு வரோம். குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, அப்கமிங்ல இருக்கக்கூடிய இந்த குரு வக்ர பயிற்சி பிளஸ் வந்து சனி வக்ர நிவர்த்தி பலன் இதெல்லாம் அப்கமிங்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகும். எனவே அந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய ஃபீட்பேக்லாம் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது உங்களுக்கு என்னென்ன காம்பினேஷன்ஸ்ல வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கறத நாங்களும் இன்னும் ரிசர்ச் பண்ணி ஒரு பெஸ்டான சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்கறது நாங்க ட்ரை பண்றோம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம், so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.